அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். நான் கோகுல் காளியப்பன், கவித்தேடல் பதிப்பகத்தினுடைய நிறுவனர். இன்றைய தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழா மாலை நிகழ்வில் நமது கவித்தேடல் பதிப்பகத்தின் சார்பாக ஒரு 15 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் பல இருந்தாலும் கூட உலக தமிழ் குடிமகன் காசுமி கண்ணன் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய நூல்களை வெளியிட்டது எங்களுடைய பதிப்பகத்துக்கு இன்னும் ஒரு கௌரவம் கொடுத்ததாக இருந்தது. ஏனெனில் பல்வேறு நாடுகளில் அவர் பணிபுரிந்து பல்வேறு நாடுகளில் அவருடைய கலை படைப்புகளை அறிமுகப்படுத்தி இருந்து இங்கே எங்களுடைய தருமபுரி மண்ணில் அவருடைய புத்தகங்களை வெளியிட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த வரிசையில் எங்களுடைய தருமபுரி மாவட்ட கவிஞர் மன்றத்தினுடைய கவிஞர்கள் பலர் அவர்களுடைய நூல்களை இங்கே பதிப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் KV குமார் ஐயா, இன்னும் புலவர் விஜயன் ஐயா, யாப்பினில் சுரிதுளிகள் என்ற நூலை வெளியிட்ட வத்லாபுரம் முருகேசன் ஐயா என எங்களுடைய எழுத்தாளர் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதில் முதல் நூலாக தன்னுடைய நூலை வெளியிட்ட பிரகாசம் ஐயாவும் அடங்குவார். அது மட்டுமல்லாமல் நமது தருமபுரி மாவட்டத்திற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய படைப்புகளை வெளியிட வந்த யாஷிதா, தம்பி தரணேஷ், பிரியா ஈரோடு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் ஆர்வத்துடன் அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே பயணித்து வந்து அவருடைய நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அதே போல் சகோதரி சிவப்பிரியா அவர்கள் திருச்சியிலிருந்து வந்து அவருடைய நீளும் பெருமூச்சு என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறார். இதற்கெல்லாமே என்னுடைய கவித்தேடல் பதிப்பகம் என்றது நான் ஒருவரும் சார்ந்ததல்ல. இந்த கவித்தேடல் பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய மூல காரணமே நான் மேடையில் சொன்னது போல, முதல் நூல் நான் வெளியிடும்போது 2018 வெளியிடும்போது எனக்கு வந்த இடர்பாடுகளும் அந்த நிறைய விஷயங்களை பட்டு அனுபவிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அனுபவங்கள் தான் இந்த ஒரு கவித்தேடல் பதிப்பகம் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருந்தது. அந்த முதல் நூல் என்ன பண்ணணும்னு அப்போ யோசித்தேன். ஆனால் இத்தனை நூல்களை வந்து அது உருவாக்குன்றது எனக்கு அப்போ தெரியாது. கிட்டத்தட்ட 5 வருஷத்தினுடைய உழைப்பு 2018 ஆரம்பித்து 2023 என்னுடைய சொந்த பதிப்பகத்தில் என்னுடைய 2வது நூல் வந்தது. அது எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. அந்த நூல்கள் வரிசையில் இப்போது இந்த கவித்தேடல்ன்றது 400 நூல்களை தாண்டி பயணிச்சிட்ருக்கு. 3 ஆண்டுகள் 400 நூல்கள்ன்றது அவ்வளோ எளிதில் ஒரு பதிப்பாளர் பண்ண முடியாத சூழல்ன்றது இருக்கிற பட்சத்தில் என்னுடைய நூல்கள் எல்லாமே வந்து அவ்வளோ பெருமை வாய்ந்ததா, இல்லை ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய நூல்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா என்னுடைய படைப்பாளர்கள் எல்லாருமே முதல் தலைமுறை எழுத்தாளர்கள்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் என்ன நம்பி நம்ம கவித்தேடல் பதிப்பகத்தை நம்பி உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஏன்னா ஒவ்வொரு நூல்களுமே வந்து ஒரு குழந்தைகள் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளை பிரசவம் பார்க்குற ஒரு பணியை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய எழுத்தாளர்களுக்கு நான் முதல்ல இந்த இடத்துல உங்கள் எல்லார் மூலமாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நிறைய படைப்புகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப நான் திரும்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, முதல் எழுத்தாளர்கள் நான் எங்கே போய் நான் பதிப்பிடணும், எனக்கு எப்படி பதிப்பு பண்ணி தெரியல, முதல் நூல் எப்படி வெளியிடணும் அப்படின்னு தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வாசல் கவித்தேடலில் இருக்க நம்ம ஒரு வாசகமாக வச்சுருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் உங்களுக்கு வாசற்படிக்கே புத்தகம்ன்றதை நம்மளுடைய ஒரு வாசகம் கூட. அதில் ஏன்னா எப்படி தட்டச்சு பண்ணணுமா, இந்த அளவில் வைக்கணுமா, அந்த அளவில் வைக்கணுமா, நம்ம எப்படி அட்டைப்படம் டிசைன் பண்ணுறது, இவங்கிட்ட போகணுமா, எத்தனை பிரதிகள் போகணும், இந்த எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய கதையோ கவிதையோ இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவில் ஒரு மெசேஜாக நீங்கள் கொடுத்தாவே நம்ம அதை என்ன பண்ணுறோம், புத்தகங்களாக உங்கள் வீட்டு வாசற்படி வரைக்கும் அனுப்பிச்சிடுறோம். இதில் நீங்கள் நேரடியாக வந்து கரெக்ஷன் பார்க்கணுன்றதில் உங்களுக்கு என்ன எளிமையாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நான் டெல்லியில் இருக்கிற ஒருத்தருக்கு வரைக்கும் நான் நூல்களை வெளியிட்டு கொடுக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் மலேசியாவில் வந்து ஒருத்தர் நமக்கு நூல்களை வெளியிட்டிருக்காரு. அவர் எப்படின்னா அங்கே மலேசியாவில் இருக்கும் போதே அவருடைய நூல்கள் எல்லாமே எனக்கு ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன்லாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்கோம். அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு பதிப்பகம்ன்றது எனக்கு நான் படிப்பை தவிர எனக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துருக்கு. அதை வாங்கி கொடுத்த என்னுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த இடத்துல நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.